الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருளகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு துன்யாவுடைய வாழ்க்கை என்று ஒதுக்கி இருக்கிறது மிகவும் குறைவான ஒரு காலம். நாங்க எல்லாரும் இப்ப துன்யாவுடைய லைஃப்ல இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு துன்யாவுடைய லைஃப் முடிஞ்சதுக்கு போறோம் பர்ஸக் என்ற ஒரு லைஃப் வச்சிருக்கிறாங்க. அந்த பர்ஸக் லைஃபை தான் எங்களுக்கு பின்னுக்கிறவங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க துன்யாவை கடந்து பர்ஸக்கு போயிட்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, துன்யால நிறைய ஜனாசாக்கு போறோம், ஜனாசர வயசை பாக்குறோம். சிலவங்க 60ல மவுத்து, சிலவங்க 80 டச் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில ஆட்களை பார்த்தால் 30லே மவுத்து. இன்னும் சில டைம்ல அல்லாஹ் உலகத்துல அவங்களுக்கு துனியாவுடைய லைஃப்னு கொடுத்திருந்தது 5 வருஷம் தான். 5 வருஷத்துல மவுத்தாவின புலையில ஜனாசாக்கும் பேசிக்கிறோம் நாங்க. சில டைம்ல இந்த துனியாவுடைய லைஃப்ல சிலருக்கு அல்லாஹ் நாடிக்கிறது 1 வருஷமும் இல்ல, சில மாசங்கள் தான். அப்படி ஜனாசாலையும் நாங்க கலந்துருக்கிறோம். கண்ணியமானவர்களே, துனியாவுடைய லைஃப் அப்ப நாங்க சுருக்கமா பார்த்தா யாரும் 60 தாண்டி போவல்ல, 70 தாண்டி போவல்ல, மிச்சம் குறவு அதை தாண்டி போறாங்க. அது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70. இந்த உம்மத்துக்கு துனியாவுடைய லைஃப் இந்த உம்மத்துக்கு மேக்ஸிமம் 60 to 70, அது உள்ளுக்கு எல்லாரும் போய் சேர்ந்துருவாங்க. இது ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இப்ப இது துனியாட லைஃப் தானே. இப்ப நாங்க பர்ஸக பாப்போமே. பர்ஸக் வந்து இப்ப அடுத்த லைஃப் பின்னுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணி போகுது. இன்னைக்கு எங்கட பின்னுக்கிற சில ஆட்கள் நான் நினைக்கிறேன் 100 years 200 years 300 years தாண்டி நாட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு எத்தனை பர்ஸக்ல? இன்னைக்கு பர்ஸக்ல 500 வயசு தாண்டினவங்க இருக்கிறாங்க. 500. இன்னைக்கு துனியால நாங்க யாரும் 100 சரி டச் பண்ணல. இன்னைக்கு 500 தாண்டி போகுது அவங்களுக்கு. சொர்க்கம் நரகம் அது குறவு பேசுவோம், நான் அது பேசல. அல்லாஹ் கியாமத் நாள் ஒரு நாள் எழுப்பாட்டுவானே அதை பேசுவோம் குறவு. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பானே. குர்ஆன் சொல்லுது மஹ்ஷருடைய ஒரு நாள், மஹ்ஷர் எல்லாம் கபர்ல இருந்து எழுப்பாட்டி மஹ்ஷர்ல விட்டா அந்த மஹ்ஷருடைய ஒரு நாள் எவ்வளவு எங்களோட துனியாவுடைய நாளோட கம்பேர் பண்ணினா 50,000 இயர்ஸுக்கு ஒரு நாள். அதெல்லாம் நான் பேசல, அதை நாங்க புறம் பேசுவோம். நான் பேசுறேன் துனியா முடிஞ்சதோட போற அடுத்த பர்ஸக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வமி வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். கியாமத் வரக்காட்டி என் உம்மத்துக்கு நான் பர்ஸக்ன்ற ஒரு லைஃபை வச்சிருக்கிறேன். துனியாவுடைய லைஃப் ஃபேமிலி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி மஹல்லால ஆட்களோட இன்டராக்ட் பண்ணுவோம், எல்லாம் இருக்கும். பர்ஸக் லைஃப் அல்லாஹ் படைச்சிக்கிறது, அது ஒரு தனி ஜர்னி. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனை கொண்டு போயிட்டு கபருள்ளுக்கு வச்சு பர்ஸக்குடைய லைஃப் அவர்கிட்ட ஸ்டார்ட் ஆகிற டைம்ல கபருந்து நாங்க எதை நினைச்சு வச்சுக்கிறோம்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் நீங்களும் கபர் என்ன கண்ணால வார்த்தை இல்லை. நாங்க பாக்குறது அது ஒரு குழி, அது ஒரு பிட்.
சின்ன புள்ள மவுத்தாயினா ஒரு சின்ன குழி தோண்டுவாங்க, பெரிய ஆள் மவுத்தாயினா கொஞ்சம் அதை விட பெருசு ஒன்று தோண்டுவாங்க, ஒரு மிருகம் செத்துட்டுன்னா மிருகத்தை புதைக்கிறது ஒரு குழியை தோண்டுவாங்க. அந்த பாடியை வெளியே வச்சு கொண்டிருக்கல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அது உடம்பு நாசமாக ஆரம்பிக்கணும். மேக்சிமம் 1 day 2 day இல்லாட்டி ஃப்ரீசர்ல போடணும் கொண்டு போய். அதுதான் அவசரமா மோச்சர்ல போடுறேன். உடம்புல சேஞ்சஸ் உருவாகும், உடம்புல மாற்றம் உருவாகும். அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சாட்டி அந்த பாடியில இருந்து நாட்டம் வரும். அந்த பாடியில இருந்து தேவையில்லாத நஜீஸ்வல் வெளியாக ஆரம்பிக்கும். அது மண்ணுக்கு தான் சொந்தம் அந்த பாடி. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மண்ணுக்கு தான். கண்ணியமானவர்களே, கபருன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது கபர் இல்ல. அது அந்த உடம்பு வைக்கிறதுக்கு டெம்பரரியா தோண்டின ஒரு குழி. கபர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இம்மா ரௌதக்கும் மின் ரியாதில் ஜினான் வ இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான். கபர்ன்றது அது சொர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலையாக இருக்கும், இல்ல நரக படுகொலியாக. இது ரெண்டே நாங்க கண்ணால் இன்னும் பார்க்கல, அங்க போனவங்க தான் பார்ப்பாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபர்ல ஒரு மனிதனை வச்சதுக்கு பின்னால அந்த கபருடைய டிஃபால்ட் எப்படி, நல்லா அந்த கபரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறான், நல்லா அந்த கபரை எப்படி படைச்சு வச்சுக்கிறான்டா, நல்ல மனிதராயிக்கட்டும், ஒரு சஹாபி ஆயிக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தக்வா உள்ள மனுஷனை கொண்டு போய் தங்க வச்சாலும் அந்த கபருடைய டிஃபால்ட் அந்த கபர் அந்த மனுஷனை நிரப்பும். இது எல்லாருக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். மதீனால ஒரு ஜனாசா நடந்துச்சு. அந்த ஜனாசாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யார சூழல்லாம், யாரு மௌத்தாவின யார சூழல்லாம், அவருடைய சோலை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு மேலே இருக்கிற மலக்குமாரெல்லாம் சந்தோஷத்தை வெயிட் பண்ணிக்கிறே அவரை வெல்கம் பண்ண. இது யார் மௌத்து? அல்லாஹ் அரச சமூகத்துல 8 மலக்குமார் இருக்கிறாங்க. அந்த மலக்குமார் இவரை மீட் பண்ற அந்த சந்தோஷத்துல அவங்க குதிக்கிற குதி அல்லாஹ்வுடைய அரிஷும் ஆடுது. யார சூழல்லாம், யாரு மௌத்தான்? இவரோ சாலியான ஒரு நல்ல மனிதன், யாரு மௌத்தாயினு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத் இப்னு முஆஸ். இங்க பாருங்க, எங்கட தோழர், எங்கட நண்பன் சாத் இப்னு முஆஸ் இங்கே மௌத்து. அவருடைய மௌத்துக்கு அல்லாஹ்வுடைய அரிஷ் ஆடுதாமேண்டாங்க சஹாபாக்கள். அவர் யாரு? 31ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37ல மௌத்து. சுப்ஹானல்லாஹ். என்னைய மாதிரி உங்களே மாதிரி 50 வருஷம் 60 வருஷம் அல்லாஹ்னு முஸ்லிம் வாழ்ந்தவர் இல்ல. 6 இயர்ஸ் முஸ்லிமா வாழ்ந்தார். 31 வருஷம் அல்லாஹ் இல்லன்றவர். அவருடைய மௌத்து. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, மலக்குமார் சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர்கிட்ட ஜனாசாவை தூக்கிக்கொண்டு கபருக்கு போறோம், ஜன்னத்துல் பக்கீக்கு போறோம். இவர் கொஞ்சம் கொளுத்தால் ஒரு மையத்தை தூக்கி நான் பாரமிக்கணும். இவருடைய மையத்தை தூக்க போக ஒரு சொட்டு வெயிட் பாரம் எங்களுக்கு விலங்கல்ல. யார சூழல்லாம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய ஜனாசாக்கு கலந்து கொள்றதுக்கு அல்லாஹ் இதுவரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார் அல்லாஹ் அனுப்பி வச்சுக்கிறான். கலந்துட்டு வாங்க இந்த ஜனாசாக்கு போங்க. அந்த ஜனாசாக்கு வந்த அந்த மலக்குமார் அவருடைய ஜனாசாவை தூக்கினது தான் உங்களுக்கு யாருக்கும் வெயிட் விலங்கல். அதுதான் பாரம் விலங்கு. அந்த மலக்குமார் தான் ஜனாசாவை தூக்கினான். அதுல சயீத் இப்னு குதைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவருடைய கபரை தோண்டி நம்ம 4 பேர்ல நானும் ஒரு ஆள். கபரை தோண்ட போக்கல இந்த கபர்ல இருந்து மண் எடுக்கிறோம், எந்த கபர்லயும் இல்லாத அளவுக்கு இவருடைய கபர்ல இருந்து மண்ணை தோண்டி தோண்டி எடுக்க போக்கல அந்த மண்ல இருந்து புதுனமான ஒரு வாசம் வெளியாகி கொண்டே இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்த்தா அவ்வளவு ஒரு சாலியான நல்ல மனிதன். இவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரோட மையத்தை அடக்கினதுக்கு போறோம். அழுந்தாங்களாம். கபருக்கு விட்டு வச்சு ஒரு அழுவ. எப்படி அழுவன்ற சகோதரர்களே, கண்ணால கண்ணீர் வந்து அந்த டியர்ஸ் அப்படி தாடியில பட்டு தாடி அப்படி நலஞ்சி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில இருந்து ஒவ்வொரு டொட்டா கையில கண்ணீர் கொட்டி கொண்டு எப்படி அழுவேக்கும். தாடி நலையிறால அழுவுண்டு நாங்க பேசிப்போம் சகோதரர்களே. ஒரு மனுஷன் அழுவுற அழுவுக்கு தாடி நலையுதுன்னா எவ்வளவு கண்ணீர் அந்த கண்ணால வந்திக்கணும். ஒரு டிராப் 2 டிராப்புக்கு அப்படி தாடி நலையாது, எவ்வளவு கண்ணீர் வந்திக்கணும். அவ்வளவு முஹப்பத் அந்த மனிதன். என்ன அவருடைய ஹிஸ்டரியை சொல்ல எனக்கு நேரம் இல்ல, இந்த ஹுத்பால எனக்கு டாபிக் அதுவும் இல்ல. சகோதரர்களே, இவரு இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதன் கபர்ல அடக்கம் செய்யப்பட்டார். இவரை தஃபன் செஞ்சதுக்கு போறோம். வளமையான பழக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டா அந்த கபருக்கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் துஆ கேட்பாங்க. துஆ கேட்டு வருவார். சஹாபாக்கள் சொல்றாங்க, இவரை அடக்கம் செஞ்சதோட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமைக்கு மாத்தமாக அல்லாஹு அக்பர்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. எங்களுக்கு பின்னி கேட்கிறவங்களுக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியாது, இப்படி ஒண்ணு நடந்தில்லை இதுக்கு முன்னுக்கு. அதனால நாங்களும் என்ன செய்யறேன்னு தெரியாம சத்தம் பறனா நாங்களும் தக்பீர் சொல்லிட்டோம். அந்த டைம்ல தானா கபருக்கு பக்கத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ஹதீஸ, இன்ன லில் கப்ரி பகதன். அல்லாஹ் கபர் எப்படி படைச்சிக்கிறான்டா, கபர் அல்லாஹ் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறான்டா, கபருடைய எப்படி அல்லாஹ் டிஃபால்ட் பண்ணி, கபருடைய டிஃபால்ட் என்னன்றால் அந்த கபர்ல யார வச்சாலும் அந்த கபர் நெருக்கும். அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து யாரு சரி தப்ப முடியும் என்று இருந்திருந்தால் லவ்கான அஹதுன் நாஜியன் மின்ஹு லனஜா ஸஅத் இப்னு முஆத். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அடக்கம் செஞ்சு இவரு தப்பிக்கணும், இவரே கபர் நெருக்கிட்டார். எவ்வளவு சாலியான நல்ல மனிதர். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருடைய கிருபையின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக கபருடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாத்தார். சகோதரர்களை நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், கபர்ல ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அந்த மனிதன் உலகத்துல செஞ்ச சில அமல்களை சொன்னாங்க. இந்த அமல்கள் அவருடைய 4 பக்கத்துல வந்து அந்த கபருடைய நெருக்கத்துல இருந்து அவரை பாதுகாக்குமா? தேவையா இல்லை எங்களுக்கு? இது தேவையா இல்லையா சகோதரர்களே? துன்யால ஒரு கஷ்டம் வரப்போக்குள்ள யாரும் சரி கை தருவாங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் கை தருவாங்க. எங்களோட ஃபேமிலி எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு எஃபர்ட் போட்டேலுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு எங்களே கை தருவாங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷனை கபரை நெருக்கும் பொழுது அமல் ஒன்று தேவையா இல்லையா சகோதரர்களே? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை சொன்னாங்க. இன்ன அமல்களை இந்த மனிதன் உலகத்துல பாதுகாத்து இந்த மாதிரி ஒரு நாள்ல நான் சந்திக்க போகல, இது எனக்கு தேவைப்படுமேன்னு அவர் வச்சிருந்த மனிதர் இருக்கிறாரே, அந்த மனிதனுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்றார். அதுல முதலாவது சொன்னாங்க, ஒரு மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து தொழுந்து வந்த தொழுகை, சும்மா தொழுகை இல்லை, டைம் கிடைக்க போகிற தொழுகை இல்லை, நினைச்சா தொழுகிற தொழுகை இல்லை, சுபோக்கு முழிப்பு வந்தா மட்டும் பள்ளிக்கு வர இல்ல, எஃபர்ட் ஒன்று போட்டு கஷ்டப்பட்டு 5 நேர தொழுகைய அவ்வல் ஜமாத்தோட மஸ்ஜிதுல தான் நான் தொழுவேன் என்ற ஒரு மனிதன் முழு ஆயுள் காலத்திலேயும் அவ்வளவு எஃபர்ட் ஒன்று போட்டிக்கிறார். 5 நேர தொழுகைய மஸ்ஜிதுல வந்து பேணி பாதுகாத்து சொல்லி பேணி பாதுகாத்து ஒரு தொழுகைக்கு அது நினைச்சா தொழுகிற தொழுகை, டைம் கிடைச்சா லுஹர் எப்ப தொழுகை, ஆபீஸ் எல்லாம் முடிஞ்சு லஞ்சுக்கு போக தொழுந்து கொள்வோம், அந்த டைம் உள்ளது. அதானுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. அசர் எப்ப தொழுகை, மகரிப் மட்டும் டைமிங்கு தானே, 5 மணிக்கு இல்ல 6 மணிக்கு முன்னாடி தொழுந்தா, இந்த தொழுகை இல்ல. தொழுந்தார் ஒரு தொழுகை எப்படி தொழுகை தெரியுமா? இந்த கபருக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும்னு தொழுந்திக்கிறார். அந்த தொழுகை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தலைமாட்டில இருந்து வந்து சொல்லுமாம், மா கிபலி மத்ஹலுன், என்னைய தாண்டி போறதுக்கு இவர்கிட்ட நான் விட மாட்டேன். தேவையா இல்லையா சகோதரர்கள்? தேவையா இல்லையா? என்னைய தாண்டி போறதுக்கு நான் விட மாட்டேன். வலது பக்கத்தால் அவருடைய நோன்பு வந்து சொல்லுமாம், மா கிபலி மத்ஹலுன், எங்களே தாண்டி போவேல. சகோதரர்களே, என்னுடைய ஜும்மாவினுடைய டாபிக் சுருக்கமாக எங்களோட லைஃப்ல ஆக முக்கியமாக இருக்கக்கூடிய, கலிமாக்கு போறோம் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான, இன்னைக்கு நிறைய பேர் அதை கணக்கில்லாம நாங்க விட்டு பொடுப்போக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பத்தி, 5 நேர தொழுகையை பத்தி நாங்க சுருக்கமா பேச போறோம். சகோதரர்களே, இது ஏண்டேம் கபருக்கு தேவைப்பட்ட ஒன்று, மறந்துடுவான. தொழுகைன்றது துன்யாட சக்சஸுக்கும் தொழுகைக்கணும், ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கிற பர்சக் லைஃபுக்கும் தொழுகை தான் தேவை. துன்யாக்கும் தொழுகை தேவை. ஒரு ஆள் துன்யால நல்ல வரணும் நினைக்கிறார் அன்பானவர்களே, அதனால தான் தொழுகைக்கு எங்கேயும் இல்லாத ஒரு புதுனமான ஒரு சட்டம். இஸ்லாத்துல கடமையாக்கப்பட்ட நோன்பு ஜகாத் எல்லாம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி துன்யால தான் கடமையாகி. தொழுகை எப்படி? அல்லாஹ் அங்கிருந்து அனுப்பல, எடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க. அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க எடுத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை கடமையாக்கினான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால தான் எந்த நிலைமையிலும் மார்க்கத்துல எங்கேயுமே ஒரு ஃபத்வா கேட்டு பாருங்க, எழுமெண்டா எந்த சந்தர்ப்பத்திலும் உடையலாம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் அப்படியே படுக்க இல்லை, அவர் பெட் ரெட், அவரால் எலும்பே இல்லாது, நோய் ஒன்று, அவர் தொழுந்தே ஆகும். எங்க இருக்கிறீங்க? தொழுக நேரத்துல நீங்க 40,000 ஃபீட்ல பறந்து கொண்டு இருக்கிறீங்க, தொழுகே உடையல. எங்க இருக்கிறீங்க? சப்மரீன்ல கடல் உள்ளுக்கு இருக்கிறீங்க, தொழுகே உடையல. உலகத்துல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு நிலைமையிலையும் தொழுகே உடவே இல்ல சகோதரர். ஒரு மனுஷனை ரெடி பண்ணி பைபாஸ் சர்ஜரிக்கு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுது, தொழுந்துட்டு தான் போகணும். உங்களுக்கு தொழுகை உடையல, படுத்துக்கொண்டு சரி தொழுங்க, பிரச்சனை. ஆனா தொழுகைய நேரத்துக்கு தொழும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு இபாதத் சகோதரர். இது எந்த மார்க்கத்திலையும் எந்த ஒரு மதத்திலும் இப்படி பாத்தீங்க அல்லாஹ்வுடைய இந்த தொடர்பு, இந்த அட்டாச்மெண்ட் நீங்க எங்கேயும் பாத்திக்க மாட்டீங்க சகோதரர்களே. ஆம்பளையில் எங்களுக்கு மார்க்கம் சொல்றது 2 விஷயம் தொழுகை பத்தி வரும் பொழுது. ஒன்று, டைமுக்கு தொழணும், நேரத்துக்கு தொழணும். 2வது, மஸ்ஜித்ல தொழணும். எங்களுக்கு வீட்டுல தொழில, எங்களுக்கு ஆபீஸ்ல முசல்லாண்டு போட்டு தொழில, நாங்க தொழணும் மஸ்ஜிதுக்கு வந்து சகோதரர்களே. இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக்க கூடியது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் விளங்காத ஒரு பிளைண்ட் சஹாபி வந்தார், அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், என்னைய பள்ளிக்கு கூட்டி வர ஒரு கைடு வேணும். நான் வீட்டு வெளியே நிக்க போக்கல யாரும் சரி என்ன கையை பிடிச்சி அப்படி பள்ளி கொண்டாடுவாங்க. சில டைம்ல ஃபஜ்ருடைய டைம், அங்க லைட் எல்லாம் ஐக்கல, அந்த டைம்ல ஃபஜ்ர்ல சரியான இருட்டா ஐக்க போக்கல என்னைய பள்ளிக்கு கூட்டி வரது ஒரு ஆள் கிடைக்குது இல்ல, என்னைய விளங்குது இல்ல ஆட்கள் நான் நிக்கிறது. அதனால சில கட்டத்துல எனக்கு யா ரசூலல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையை மஸ்ஜிது நபவிக்கு வந்து தொழாம வீட்டுல தொழ வேண்டிய நிலைமை உண்டாகுது, இதுக்கு எனக்கு என்ன சரி அனுமதிக்குதான்னு கேட்டார். நான் ஃபஜ்ர வீட்டுல தொழ, ஃபஜ்ர் தொழாமைக்கு இல்ல, ஃபஜ்ர வீட்டுல தொழ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண் விளங்காத ஆளை பார்த்து கேட்டாங்க, ஹல் தஸ்மஉ நிதா அல் முஅஸ்ஸின், உங்களுக்கு முஅஸ்ஸின் அஸான் சொல்ற சத்தம் கேக்குதாண்டா? அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என் வீடு எந்த அளவு தூரத்துல இருக்கின்றா, அஸான் சொல்றது தாராளமா எனக்கு அது கேக்குது யா ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விளங்காத ஒருத்தருக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இதன் லா அஜிது லக ருக்ஸதன், அப்படின்னா நீங்க ஃபஜ்ர வந்து பள்ளியில தொழாம வைக்கிறதுக்கு மார்க்கத்துல எந்த எக்ஸ்கியூஸும் எனக்கு விளங்கல.
கண்ணியமானவர்களே, நல்ல கண் பார்வையை தந்திக்கிறான். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எல்லாத்துடைய வீட்லயும் ஒரு வாகனம் இல்லாத ஒரு வீடு இல்ல, எல்லாம் மீக்குது. இன்றைக்கு ஏன் சகோதரர்களே ஃபஜ்ருக்கு எங்களுக்கு ஆட்கள் பார்க்கல. ஹெட்டனுக்கு போற வழியில ஒரு பள்ளி இருக்குது. நான் அந்த பள்ளிக்கு போன டைம்ல சகோதரர்களே, ஒரு சகோதரர் பாட்டு சொன்னாங்க, அந்த ஹெட்டன் ஏரியா உங்களுக்கு தெரியும், எல்லாம் பெரிய பெரிய மவுண்டன்ஸ், ஊடு வலிக்கு மலைக்கு மேல. ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்க, இவரது ஊடு மலைக்கு மேல இருக்குதான். அவர் அங்க இருந்து மஸ்ஜிதுக்கு நடந்து வாரத்துக்கு எவ்வளவு நேரம் போகும் தெரியுமா? 45 மினிட்ஸ் போகும். அப் அண்ட் டவுன் இல்ல. ஒரு சைனம் பள்ளிக்கு நடந்து வர 45 நிமிஷம் போகும். கையில ஒரு டார்ச் எடுப்பாராம், ஒரு கம்புன கையில எடுத்துக்கொள்வாராம். என்னோட இருட்டாய்க்கும் டார்ச் கம்பு என்னத்துக்கு, அந்த சைட்ல சில மிருகங்களால என்ன சார் இதுவள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 கையில எடுத்து அவரை பார்த்து சொன்னாங்க, ஒரு நாளும் பள்ளியில ஃபஜ்ர் மிஸ் ஆகினது கிடையாது. அங்கெல்லாம் கூதல், எங்களுக்கு போனா ஈக்கமே இல்ல. சகோதரர்களே, மஸ்ஜிதுல ஊடு எவ்வளவு அழகா இன்றைக்கு பள்ளி இருக்குது. இன்றைக்கு சில வீட்டுல 2 பள்ளியில அதான் சொல்ற சத்தம் கேக்குது. அவ்வளவு கிட்ட அவருக்கு 2 பள்ளி கிட்ட, 3 பள்ளி கிட்ட அவரோட வீடு அமைஞ்சிக்கிற இடம். இன்றைக்கு வாகனம் இருக்கு, எங்கட எல்லா தேவைகளையும் நாங்க செஞ்சு கொள்றோம். ஆனால் ஃபஜ்ருக்கு ஒரு மனுஷன் 45 நிமிஷம் நடந்து போக்கோக்கல பள்ளி கிட்ட ஊட வச்சுக்கொண்டு வாகனத்தை வச்சுக்கொண்டு பள்ளிக்கிட்ட இருந்து நாங்க ஒருத்தர் பள்ளிக்கு வராட்டி சகோதரர்களே, அல்லாஹ் இதை பத்தி நாளைக்கு கேட்பானா இல்லையா? நாங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு கொண்டிருக்கிறோம்? ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வராட்டி ஒரு கேள்வி இல்லை நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில கஷ்டம் ஏன் தெரியுமா? நிறைய பேர் வாழ்க்கையில பரக்கத்தில் தெரியுமா? நான் சொல்லல சல்லி சம்பாதிக்கிறது. ஒரு மனுஷன் நல்ல விளைங்கோங்க, ஒரு மனிதன் சகோதரர்களை நிறைய சல்லிக்கிறது பரக்கத்துன்னு நினைச்சிருவாங்க. இன்னைக்கு துனியால அப்படி பழகிட்டாங்க. அல்லாஹ்வால பரக்கத்தை மனுஷன் ஒருத்தர் காட்டி சொல்றாங்க, அவர்கிட்ட நிறைய சல்லிக்கு, அது பரக்கத்து இல்ல சகோதரர்கள். ஒரு மனுஷன் சல்லி இருந்தோ இல்லையோ, ஒரு மனுஷன் பரக்கத்தா வாழ்றதுன்றது கடன் இல்லாம கஷ்டம் இல்லாம குடும்பத்தோட சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றாரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிம்மதி சகோதரர்களே. ஒரு மனிதன் வாழ்க்கையில கஷ்டம் வருவதுண்டா, ஒரு பிசினஸ்ல கஷ்டம் வருவதுனால் அந்த மனிதன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். அவர் ஃபஜ்ர் மிஸ் பண்ணின ஒரு மனிதனாக இருந்திருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ருடைய டைம் தான் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ரிஸ்க பிரிச்சு கொடுக்குறான். ரிஸ்க்ல பரக்கத் செய்யற டைம் ஃபஜ்ர். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஃபஜ்ருக்கு கண்டினியூஸா தூக்கம், மாசக்கணக்கு தூக்கம், 4:30 எலும்பி இல்ல, 5 o'clock தூக்கம், 6 மணிக்கு தூக்கம், இதெல்லாம் பரக்கத்தான டைம் சகோதரர்களே. இந்த டைமுக்கு ஒரு நாளும் ஃபஜ்ர் தொழுந்தில்ல, அவரும் தொழுந்தில்ல, வைஃபும் தொழுந்தில்ல, புள்ளையிலும் தொழுந்தில்ல, யாரும் மாச கணக்கு ஃபஜ்ர் தொழுதே இல்ல. சும்மா யோசிங்க, வாழ்க்கையில கஷ்டம் வருமா இல்லையா? பிசினஸ்ல எங்க பரக்கத்தை பார்க்க அல்லாஹ் ரிஸ்க பிடிச்சு கொடுக்கிற டைம் அவர் தூக்கம். இன்னைக்கு முஸ்லிம்கள் நாம் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே ஃபஜ்ர சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்நிய மக்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வெள்ளையோட எழும்போணும், ஏர்லி மார்னிங் எழும்போணும். ஒரு புக் வண்டிக்கு ரீட் பண்ணி பாருங்க, இந்த 5 AM கிளப்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான எங்களுக்கு எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம் தான் இல்லை. உலகத்துல சக்சஸ் இல்லாத ஆட்கள் எல்லாம் எல்லாத்தையும் 5 மணிக்கு எழுப்பாட்டினாங்க. எங்களுக்கு மார்க்கம் எப்பயோ சொல்லிட்டு ஃபஜ்ருக்கு எழும்புங்க, உங்க அங்கதான் பரக்கத் இருக்குது. எல்லாத்தையும் 5 மணிக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு அங்க கிளப்ல ஜாயின் ஆகிக்கிறாங்க தெரியுமா? வாழ்க்கையில சக்சஸ் இல்லாதவங்க, லைஃப்ல செட்டில் ஆகல, பிரச்சனை, என்ன செய்யறது விலங்கல்ல, வாழ்க்கையில ஒரு பரக்கத்து இல்ல, இப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கை போகுது. ஒருத்தர் வந்தாரு, முன்னுக்கு வந்தாரு, ஒரு சிஸ்டம் போட்டாரு, 5 AM கிளப்னு ஒண்ணு திறந்தாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த கிளப்ல ஜாயின் ஆகிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ரிசல்ட்ஸ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் வெள்ளைக்கெல்லாம் தூங்கி போட்டு வாழ்க்கையில ஒரு நாளும் செட்டில் ஆகல. நல்ல நினைக்கும். உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஈக்க மாட்டீங்க, மறந்துடுவாங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஆயிக்கணும்னா நீங்க ஃபஜ்ருக்கு வார மனுஷன் ஆயிக்கணும், ஃபஜ்ருக்கு உங்களோட பிள்ளைகளை கொண்டாட மனிதனா ஆயிக்கணும். இதால் ஃபஜ்ருக்கு எழும்புறதுன்றது ஆக முக்கியம் சகோதரர்களே. வெள்ள டைம் மிஸ் ஆகிச்சுண்டா, அந்த மார்னிங் டைம் மிஸ் ஆகிச்சுண்டா, ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ நல்லா கேட்டுக்கோங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்ற உம்மத்துக்கு அதிகாலை நேரத்துல ஏர்லி மார்னிங் டைம்ல பரக்கத் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. தூங்கினா, நான் சும்மா கேக்குறேன், தூங்கினா ஒரு ஆள்ட ஸ்லீப் ரூட்டீன் எடுத்து பார்த்தால் எந்த நாளும் 2 மணிக்கு தான் தூங்குறாரு. வாட்ஸ்அப்ல லாஸ்ட் டைம் 1:30 2 o'clock. நான் கேட்கிறேன், எப்படி 4:30 எழும்பேலும் சகோதரர்களே? ஒரு சஹாபி வந்தார், யார ரசூலல்லாஹ், இந்தியால இருந்து நான் ராவைக்கு தூங்காம அமல் செய்ய போறேன் யார ரசூலல்லாஹ். நல்ல விஷயம் தானே. பவல் எல்லாம் நோம்பு பிடிக்க போறேன் யார ரசூலல்லாஹ். பாவம் செய்ய அனுமதி கேட்கல, நன்மை செய்ய அனுமதி கேட்டார். என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நல்ல அப்படி செய்யுங்கன்றாங்களா? சொன்னாங்க, அப்படி செய்ய வேணாம். இன்னலி பதனிக அலைக ஹக்கா, அல்லாஹ் உங்களோட உடம்ப படைச்சிக்கிறான், இந்த உடம்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ஹக்கு இது. அந்த பாடியை நீங்க சரியா பாதுகாக்கணும். சும்மா அப்படி இருக்கிறது கேளாது, மார்க்கம் வலியுறுத்தின விஷயம். நீங்க ராவெல்லாம் தூங்காம இருந்து கேட்டா உங்களோட உடம்புக்கு அது ஆபத்து. இன்னைக்கு டாக்டர்ஸும் அதான் சொல்றாங்க, அட்லீஸ்ட் 7 to 8 hours தூக்கம் எடுக்கணும், அன்இன்டரப்டட் தூக்கம் எடுக்கணும். நீங்க தூங்கணும், இது ஆக முக்கியம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கி 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஆளை சந்திச்ச ஒரு கல்யாண வீட்டுல பேசிட்டு போல, அவர் சொல்ல 2 மணிக்கு முந்தி ஒரு நாளும் எனக்கு தூக்கம் போறல ஹாஜின்றார். நினைப்பாரு சோதனை சகோதரர், எத்தனை மணிக்கு எழும்புறேன்னு கேட்டார். எப்படியும் 11 12 மணி ஆயிருமா எழுந்து போகல. யோசிச்சு பாருங்க, என்ன வாழ்க்கை சகோதரி. பரக்கத்துன்றது எங்க போச்சு? ஒரு நாளும் ஃபஜ்ர பார்த்து இல்ல, ஒரு நாளும் ஃபஜ்ர் தொழுவுற இல்லையா? அவர் சொல்ல, என் வைஃப் எழும்பிடுவாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் எழும்புவாங்க. சகோதரர்களே, நான் ஒரு விஷயத்த சொல்லட்டும். உங்களோட மஸ்ஜிதுகள்ல
தவறாம ஃபஜ்ர் தொலை வார சில அகலிப்பாங்க. ஒரு நாளும் ஃபஜ்ர் மிஸ் ஆகாது. அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் பேசுங்க. நீங்க உங்களோட கூட்டாளியோட இருந்தா போயிட்டு கேளுங்க, நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு கேளுங்க. ஃபஜ்ருக்கு தவறாம வாரவர் கட்டாயமாக இரவுல நேரத்தோட தூங்குற ஒரு மனுஷனா தான் இப்ப. நாங்க பெரிய மிரக்கல் ஒன்று செய்ய தேவையில்லை ஃபஜ்ருக்கு வாரத்துக்கு. நாங்க நினைக்கிறோம் ஃபஜ்ருக்கு எழும்புறேன். ஃபஜ்ருக்கு எழும்புறது சிம்பிள். இந்த உலகம் சகோதரர்களே, இந்த வேர்ல்டு இருட்டுக்கு தூங்க பழகினாங்க. சன் செட் ஆக போகல, மகரிபா போல தெரியும். மகரிப் டைம் 1 ஹவர்ல இஷா டைம், இஷாக்கு முந்தி டின்னரை முடிப்பாங்க. முடிச்சுட்டு இரவுல 8 மணி 9 மணிக்கு தூங்க பழகின உலகம் சகோதரர்களே. நைட் லைஃப் உண்டு இந்த வேர்ல்ட்ல ஈக்கல்ல. இதுக்கு முந்தி பெரிய சோதனையில நாங்க மாட்டி பாட்டிக்கிறோம். எங்கட புள்ளையில கலட்டையெல்லாம் மீக்குது. மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ருக்கு யங்ஸ்டர்ஸ் தேடி பாருங்களேன், யாரும் இல்ல. எல்லா வயசானாக்கள் தான் ஃபஜ்ருக்கு கேக்குறாங்க. எங்கட பொடிமார்கள் எங்க போனாங்க? எங்கட யங்ஸ்டர்ஸ் எங்க போனாங்க? பாப்பா பள்ளிக்கு தவறாம வாரார், 4 பிள்ளைகள் ஒருத்தரும் பள்ளிக்கு வாரல்ல சகோதரர்களே. நான் ஒரு ரெட் அலர்ட் சிச்சுவேஷனை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். மருமகன் நோட்டில் இருக்கிறார், மருமகன் ஒரு நாளும் பள்ளிக்கு வாரல்ல. இன்னைக்கு ஃபஜ்ருக்கு தொழக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் வயசுல மூத்த ஆட்கள். அவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு மௌத்தாங்க, பள்ளிக்கு யாரும் தொழவாரே? அப்ப எங்களுக்கு பள்ளி கூடி வைத்திரும் நான் நினைக்கிறேன். இவ்வளவு பள்ளி எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா தொழுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஃபஜ்ர் தொழக்கூடிய எல்லா நிலைமைகள் எடுத்து பார்த்தா மிச்சம் குறைவான ஒரு நிலைமை. அப்ப அவர் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு யோசிக்கிறார், நல்லா படிக்கணும்னு யோசிக்கிறார். அப்படி படிக்கல. நாங்க மதரசால ஓத போல குரான மனனம் செஞ்சோம், குரான ஹிஃப்ஸ் செஞ்சோம், மெமரைஸ் பண்ணோம். லேஸ் இல்ல. அவ்வளவு பெரிய புக்கை மெமரைஸ் பண்றது லேஸ் இல்ல. எங்கள்ல சில ஹாஃபிஸ் மாதிரி இருப்பாங்க, நாங்க குரான் எங்கிட்டால ஓதுறதுக்கு அவங்க பின்னுக்கு ஓதிட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறது லேஸ். பின்னுக்கு கைரில் மக்தூபி அலைஹிம் ஆரம்பிச்சு சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஆரம்பிக்கிறது இது கஷ்டம். அப்படி ஓதுறா கழிக்கிறாங்க, அப்படி மெமரைஸ் பண்றாங்க. என்ன சீக்ரெட் ஒன்றும் இல்ல. தஹஜ்ஜுல ஏர்லி மார்னிங்ல பாடணும். எலிமினா மத்த டைம்ல, நைட் டைம்ல, மகரிப் பரோ டைம்ல, பவல் டைம்ல ஹாஃப் அன் அவர் எடுக்கிறத 10 மினிட்ஸ்ல எங்களுக்கு முடிக்கணும். ஃபஜ்ருக்கு எலிமினா அல்லாஹ் அவ்வளவு பரக்கத் ஃபஜ்ர்ல வச்சிருக்கான். எங்களுக்கு தெரியா. எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நைட் எல்லாம் முடிச்சு படிக்க வேணாம், நேரத்தோட தூங்கிட்டு வெள்ளையோட எழும்பி கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்படி நிக்கும் உங்களோட மைண்ட்ல. அல்லாஹ் வச்சுக்கிற பரக்கத். இது எங்களுக்கு இது வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ணேல சகோதரர்கள். இது அல்லாஹ் வச்சுக்கிற ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு பெரிய ஒரு முசீபத் தான் நாங்க பாக்குறோம். சரியான மொத்தம் லேட்டா தூங்கிட்டு அவர் யோசிக்கிறார் ஒரு மிரக்கல் ஒன்று நடக்கணும். அப்படியே இல்ல, இந்த பாடிக்கு ரெஸ்ட் வேணும். அல்லா பாடி அப்படித்தான் படைச்சிக்கிறான். 2 மணிக்கு படிச்சு 4:30 எவ்வளவு பெரிய தக்குவா மனுஷன் எழும்ப மாட்டார். அப்படி படுக்க ஃபஜ்ருக்கு வாரவர் சகோதரன். இந்த நிலைமை எல்லாம் மாறி போயிடுச்சு. எல்லா நிலைமையும் இன்றைக்கு மாறி போயிட்டு சகோதரர்கள். எல்லாம் லேட்டாகி அதுக்கு நாங்க இன்றைக்கு ஒரு நைட் லைஃப் ஒன்று பழகிப்படும். இதுக்கு முன்னுக்கு இந்த வேர்ல்ட்ல சகோதரர்கள் காஃபிர்கள் கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. இஸ்லாத்துல எந்த யுத்தமும் ஜாமத்துல நடந்துச்சு, ராவிக்கு நடந்துச்சு இல்ல. அது தூக்கம் டைம், அது உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம். அதுல ஒன்றும் இல்ல. அன்றைக்கு எங்க சவுசி ஆஜியாரோட பேசி நல்லா அவன் ஆயில பறக்க செய்யணும். அவர் 80s இருக்கிறாரு. அவர் எனக்கு ஒரு விஷயம், அதுல உங்களோட பயான்ல சொல்லுங்க, கொஞ்சம் கல்யாணத்துக்கு நேரத்தோட வர சொல்லுங்க. அது ஒரு கல்யாணத்துக்கு போனா 11 மணி ஆகுதா மூட்டுக்கு வந்து சேர. சுபோக்கு பள்ளிக்கு வர மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை சகோதரர்களே. அவர் சொல்றாரு கல்யாணத்துக்கு நேரத்தோட வந்தா நேரத்தோட சாப்பாடு வைப்பாங்க. சாப்பாடு டிலே பண்ற காரணம் எல்லாரும் வராங்க 7:30 கார்டுல போட்டதுக்கு 9:30, 9:45, 10 o'clock வரப்போக்குள்ள இன்னைக்கு எல்லாமே அப்படி பழகிட்டு. இப்ப நேரத்தோட போறவங்க இப்ப லேட் ஆகி தான் போறேன்னா போயிட்டு வேலையில சும்மா போய் உட்கார்ந்து கொண்டிருக்கணும். இப்ப எல்லாரும் பழகிட்டாங்க. 9:30 போனா போதும், எப்படியும் 10 o'clock ஆகும் சாப்பாடு வைக்க. அந்த மனுஷன் எல்லாம் டாயில பறக்க செய்யணும். அவர் என்கிட்ட சொன்னாரு, கொஞ்சம் உங்களோட பயன்ல சொல்லுங்க, கல்யாணத்துக்கு நேரத்தோட வந்தா அப்ப எல்லாம் நேரத்தோட வச்சுட்டு 9:30 10 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்புலதான். இது அவுட் ஸ்டேஷன் எல்லாம் போனா இஷாவோட சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க. 9:30 போல எந்த வலிமா கல்யாணம் எல்லாம் முடிச்சு எல்லாம் தின்னுட்டு போயிட்டு. இன்னைக்கு நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா அடுத்த அந்த பட்ஜெட் டவுட் தான். என்ன வீட்டு வரப்போல 12 மணி ஆகுது, எல்லாம் முடிச்சுட்டு வரப்போகுது. நான் என்ன சொல்ல வாரேன் சகோதரர்கள், இன்றைக்கு நாங்க ஒரு வகையான ஒரு மோசமான இது பலவீனத்தால அது எங்கட லைஃப் ஸ்டைலுக்கும் எஃபெக்ட் ஆகுது. இன்னைக்கு நோய் எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் நோய். யாரும் ஃபிட் இல்ல, ஒரு எக்ஸசைஸ் பண்றல்ல, ஒரு ஜிம்முக்கு போறல்ல, வாக்கிங் போறல்ல. ஏன் வெளில கிளம்பினா தானே இதெல்லாம் நடக்க. அதுக்கு போற நேரம் இல்ல. ஆபீஸ்க்கு 9 o'clock போகணும், 8:30 தான் எழுப்பி வைக்கிறாரு. குளிச்சுட்டு தடவை ஒரு ரெடி ஆகிக்கணும் போகணும். இப்ப இவருக்கு அவர் பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண நேரம் வைக்குமா? அவரோட பாடியை பார்க்கறே இல்ல. அது அப்படியே போயிடுச்சு. அதெல்லாம் நோயோட போயிடுச்சு. சஹாபாக்கள் ஆச்சரியமான கதை பார்த்தோமே, அவங்க எல்லாம் ஃபிட்டா இருந்தாங்க. அபிசல்லாம் வலைய செல்ல முடியும், வயிறு பிளட்டா இருந்துச்சு. முன்னுக்கு பவுரு போட்டு ஈக்கல்ல, நோயாளிகளா ஈக்கல்ல, அவங்களோட உடம்பெல்லாம் நல்லா ஃபிட்டா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபஜ்ர் மிஸ் ஆகுறதால, இந்த ஏர்லி மார்னிங் ரூட்டீன்களில் மிஸ் ஆகுறதால எல்லாத்துக்கும் பிரச்சனை. உடம்புக்கும் பிரச்சனை, ஃபேமிலி லைஃப்லயும் பிரச்சனை, பிள்ளைகள விஷயத்திலயும் பிரச்சனை, வியாபாரத்திலயும் பறக்கத்து இல்ல. ஒரு வகையான சோதனை சகோதரர்களே. இந்த ஹுதுபால இந்த முழு ஹுதுபாவினுடைய சுருக்கம் வெள்ளன டைம், ஏர்லி மார்னிங் டைம், ஃபஜ்ர் டைம். இதுல நாங்க எழும்பிப்போம். ஃபஜ்ர்ன்றது ஃபஜ்ர தொழுங்கத்தோட போயிட்டு உடனே போயிட்டு தூங்குறது இல்ல. எப்ப சார் ஒரு நாள் லேட் ஆகும், தூக்கம் போகும், நாங்க தூங்குற வேலை செய்வோம். ஆனால் எங்கட டெய்லி ரூட்டீனை நாங்க அப்படி ஆக்கிடக்கூடாது. ஃபஜ்ருக்கு வந்தா ஃபஜ்ர தொழுந்துட்டு கொஞ்ச நேரம் திக்ர் செய்யறது, இதெல்லாம் சிறப்பிக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு சும்மா இப்ப பேச டைம்.
ஒவ்வொரு zikr நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அவ்வளவு பொறுமதியானது சகோதரர்களே. 5 மணிக்கு 5:15 இகாமத் இருந்தா ஒரு 5:30க்கு முடிஞ்சதோட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பள்ளியில் உட்கார்ந்து கொஞ்சம் zikr ஓதிட்டு குர்ஆனை கொஞ்சம் ஓதிட்டு எங்க வீட்டுக்கு போறோம். அங்க வைஃப் எழும்பி புள்ளையிலே மஸ்ஜிதுக்கு கூட்டி வந்து இப்படியாப்பட்ட ஒரு நல்ல நிலைமை உருவாக்கி பாருங்க. அல்லாஹ் உடம்புலயே ஆஃபியத்தை தருவான், குடும்பத்திலயும் சந்தோஷ வாழ்க்கையை தருவான். எங்களோட பிசினஸும் சரியான நல்ல முறையில போக்கஸ் பண்ணி செய்யக்கூடிய நல்ல ஒரு நிலைமை உருவாகும். சகோதரர்களே, வெற்றியாளர்கள் உருவாக்கிலும் என்றால், நல்ல மனிதர்கள் உருவாக்கிலும் என்றால் ஃபஜ்ருக்கு போக்கஸ் பண்ணக்கூடிய மக்களாக நாங்க இருக்கணும். ஃபஜ்ரை தவறினமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்திலயும் எங்களுக்கு பிரச்சனை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார் துனியாவுக்கு 2 ஷிஃப்ட்ல வராங்க. ஒவ்வொரு நாள் மலக்குமார் வராங்க. அந்த ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட். ஒரு ஷிஃப்ட் வந்து ஃபஜ்ருக்கு வருவாங்க. அந்த ஃபஜ்ருக்கு வர ஆட்கள் அசருக்கு போவாங்க. 2வது ஷிஃப்ட் அசருக்கு வருவாங்க. அசருக்கு வந்துட்டு அவங்க ஃபஜ்ருக்கு போவாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யதஅகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைலி வ மலாயிகத்துன் பின்னஹார். இந்த உலகத்துல வந்து அசருக்கு வந்துட்டு ஃபஜ்ருக்கு போற குரூப் இருக்கிறாங்களே, அந்த மலக்குமார் அல்லாஹ் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு கேட்பானா, கைஃப தரக்தும் இபாதி, ஏன் அடியார்களை நீங்க எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்பானா. நல்ல ஒரு கேள்வி. யாருக்கு? துனியால ராவ் இருந்த ஆட்கள், ஃபஜ்ருக்கு போறாங்களே, ஷிஃப்ட் முடிச்சிட்டு போறாங்களே, அந்த ஆட்கள். அவங்க சொல்லுவாங்க, லாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எங்க பேர்ல அதுல பதிவு செய்யணும். ஒவ்வொரு நாளும் தான் சொல்றேன், சில மனிதர்களோட பேர் வந்து எவ்ரி டே அவங்களோட பேர் வந்து அல்லாஹ் கிட்ட சொல்லப்படுது. அது யாருன்னு இப்ப நான் சொல்றேன். அந்த வாரம் சொல்லுவாங்களாம், அத்தைனாஹும் வஹும் யுஸல்லூன், யா அல்லாஹ் அசருடைய டைம் எங்கட ஷிஃப்ட் ஆரம்பிச்சு நாங்க வரப்போகல அவங்க பள்ளியில அசரை தொழுது கொண்டிருந்தாங்க. வதரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், எங்கட ஷிஃப்ட் முடிஞ்சு ஃபஜ்ருக்கு வரப்போகல ஃபஜ்ர்ல அவங்க பள்ளியில தொழுது கொண்டிருக்கிறாங்க. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னah, யார் 2 தொழுகையை தொழுவாரோ ஜமாத்தோட, அவ்வல் ஜமாத்தோட மஸ்ஜிதுல 2 தொழுகை, அசருடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் தவறாம எந்த மனுஷன் பள்ளியில டைமுக்கு தொழுவாரோ தஹலல் ஜன்னah, இந்த அமல் போதும் இவருக்கு சொர்க்கத்துக்கு போக வேண்டாம். அவர் சொர்க்கம் போறதுக்கு இது போதுமே. ஒவ்வொரு நாளும் அந்த மனிதர்களுடைய பெயர் அசர்லயும் ஃபஜ்ர்லயும் கலந்து கொள்றவங்களுடைய பெயர் பதிவு செய்யப்படும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சாம், ஃபஜ்ர் முடிஞ்சது பிறகு திரும்பி சஹாபாக்கள்ல சில முனாஃபிகீன்கள் இருந்தாங்க. பார்க்க அவுலியா மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க, பார்க்க ஒரு சஹாபி மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. உள்ளத்துல நிஃபாக்குடைய தனம் இஸ்லாத்தை அழிக்கணும் என்றதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு பிறகு திரும்பி யாரோட உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள பத்தி டவுட் இருக்குதோ அந்த ஆளோட பேரை சொல்லி கேட்பாங்களா, அஷாஹிதுன் ஃபுலான் அஷாஹிதுன் ஃபுலான் அஷாஹிதுன் ஃபுலான், இன்னார் ஃபஜ்ருக்கு வந்திருக்கிறாரா? சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட பேரை சொல்லி கேட்பாங்களோ அவங்க எல்லாம் அன்றைக்கு ஃபஜ்ருக்கு மிஸ் தான் இருப்பாங்க என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்ன ஹாதைனி ஸலாத்தைனி, 2 தொழுகை ஃபஜ்ரும் இஷாவும், இந்த 2 தொழுகை தான் முனாஃபிகீன்களுக்கு ஆக கஷ்டமான தொழுகை. எல்லாத்துலயும் முஸ்லிம் மாதிரி நடிப்பாரு, அவருக்கு ஃபஜ்ர்ல ஆக்ட் பண்றதுக்கு இயலாது, அதுல விழுந்துருவாரு. அங்க ஆக்ட் பண்றதுக்கு இயலாது. முனாஃபிகீன்களுக்கு உள்ளத்த நிஃபாக்குள்ள ஆட்களுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் பாரமானதா இருக்கும், மத்த எல்லாம் செய்வாங்க, ஃபஜ்ருக்கும் இஷாக்கும் ஆள் மிஸ் ஆயிடுவாரு, அவர் வந்துட மாட்டார். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கட உள்ளத்துல நிஃபாக் ஈக்குமோண்டு பயந்து எங்கட காலத்துல சில சஹாபாக்களை பார்ப்போம், அவங்க ஹேண்டிகேப், நடக்கலாம், 2 காலும் மேலாது ஊனம். இப்படியாப்பட்ட ஒருத்தர் 2 பேருடைய தோல்ல கைய போட்டு கொண்டு ஃபஜ்ருக்கு கால் பூமியில தேய்ப்பட்ட நிலைமையில ஃபஜ்ர் தொழ வருவாங்க கஷ்டப்பட்டு. ஏன் வருவாங்க தெரியுமா? அந்த முனாஃபிகின் கூட்டத்துல நானும் சேர்ந்துருவனோ என்ற பயந்து ஏலாதவர், கால் ஏலாதவர் கூட 2 பேர்த்த தோல்ல போட்டுக்கொண்டு ஃபஜ்ருக்கு வர காட்சியோல நாங்க எங்கட மஸ்ஜிதுல பார்ப்போம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. இது ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஃபஜ்ருடைய டைம், ஃபஜ்ருக்கு வராமைக்கிறது அல்லாஹ் பாதுகாப்போம். எங்கட உள்ளத்துல யார் உள்ளத்துல நிஃபாக்குடைய தன்மை வந்துடக்கூடாது. அது வந்துச்சுன்னா நல்ல காரியங்கள் எல்லாம் பாரமா போகும், நல்லது செய்ய ஆசை வராது. நிஃபாக்குடைய உள்ளம் கெட்டது செய்யறதுக்கு தூண்டும், கெட்ட செய்யறதுக்கு ஆசை வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேரம் தொழுகை தரிய சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஜும்மால ஒரு 2000 பேர் வந்திருப்பீங்களா? 2000 பேருக்கு 2000 பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யாரும் சோதனை இல்லாம யாரும் இல்லை. இன்றைக்கு சிரிச்சோம்னா நாளைக்கு அழுவோம். இதுதான் துனியா லைஃப். சகோதரர்களே, இந்த 2000 பேருடைய லைஃப்ல வர ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லவா? இந்த மிம்பர்ல இருந்து ஒரு சொல்யூஷன் சொல்லவா? 5 நேர தொழுகைய டைமுக்கு நேரத்துக்கு தொழ ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே எங்கட எல்லா பிரச்சனையும் சீராக்குவான். ஒரு தொழுகை டிலே பண்றது நல்ல விளைக்கோங்க. நீங்க ஒரு தொழுகையை டிலே பண்ணல,
உங்களோட பிசினஸ்ல இருக்கிற பரக்கத்தை டிலே பண்றீங்க, உங்களோட புள்ளையோட கல்யாணத்தை டிலே பண்றீங்க, உங்களோட ஊடு விஷயம் ஹைராவல் அதை டிலே பண்றீங்க. எந்த மனுஷன் தொழுகையை முன்ன பின்னாக்குவாரோ டிலே பண்ணுவாரோ அல்லாஹ் அவருடைய துன்யாட அவருடைய ஹலாலான எல்லா தேவைகளும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒன்றும் டைமுக்கு நடக்காது, நேரத்துக்கு நடக்காது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இது வந்து கொண்டே தாய்க்கும். சின்ன சின்ன காரணத்துக்கு சகோதரர்களே நாங்க ஃபஜ்ருக்கு வராம பள்ளிக்கு வராம சாப்பிட்டு சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஒருத்தர் இஷா சொல்ல வரல, ஏன் வரல, கொஞ்சம் ஹெடேக் மாதிரி இருந்துச்சு, தலைவலி மாதிரி இருந்துச்சு, வரல. சகோதரர்களே 8 மணிக்கு இஷாவுடைய தொழுகைக்கு அவர் வரல, ஆனா 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஒரு கல்யாண வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிறார். அவருக்கு அதுக்கு ஹெடேக் காரணமா போகல, தலைவலி காரணமா போகல, கால் வலி காரணமா போகல, மழை பெஞ்சது காரணமா போகல. சில டைம்ல மழை பெய்யுற நாளைக்கு பள்ளிக்கு ஆட்கள் குறவு, ஏன் வரல, சரியான மழை தானே, லேசி சுத்தி வீட்டுல தொழுது கொண்டோம். அதே மழையோட ஒரு அவர் தூரத்துல இருக்கிற ஒரு வெட்டிங் ஹால்ல அவர் ராவ் டின்னருக்கு வந்திருக்கிறார். சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இந்த சாட்டெல்லாம் நாங்க எப்படி சொல்ல போறோம் சகோதரர்களே? சின்ன சின்ன சாட்டுக்கு பள்ளிக்கு வரல, துன்யாட எல்லாம் காரணமே ப்ரிஃபர் பண்றோம். 3:15 அதான் நீக்க போக்கல. எப்படி சகோதரர்களே 3:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் நாங்க பிக்ஸ் பண்றோம். அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றது எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. 12:10 உலகத்துக்கு வாங்க. எப்படி 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ற? அல்லாஹ் அதுல கயிறு வைப்பானா, அதுல நலவு வைப்பானா, அதுல முசீபத் தானே வரும் சகோதரி. அதனாலதான் சொன்னேன், ஈக்கக்கூடிய எல்லாத்தோட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன். இன்றைக்கு அசர்ல இருந்து 5 நேர தொழுக நேரத்துக்கு ஜமாத்தோட மஸ்ஜித்ல தொழுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சீராக்குவான். பேசின அனைத்து விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியது முதலாவது எனக்கும், இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.